எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா மாதிரியும் இருக்கும். நம்ம நல்லா வெஜிடபிள் பப்ஸு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீஸ் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பரான ஒரு ரெசிபி. நம்மளுக்கு ஓவனும் தேவையில்லை, எண்ணெய்க்கில் போட்டு பொரிக்கிற வேலையும் இல்லை. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்கிற ரெசிபி. இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ மாவு பிணைஞ்சிக்கலாம். மாவு பிணையிறதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி, மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கலக்கிக்கோங்க. 200 கிராம் மைதா எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மைதாவை இதில் சேர்த்துக்கலாம். மைதாவை நல்லா இதில் கலக்கிக்கலாம். இதை பிணைஞ்சிட்டு கீழே எடுத்து வச்சு பிணைஞ்சிக்கலாம். நல்லா இதை கீழே வச்சு நல்லா பிணைஞ்சிருங்க. மாவை புரோட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் பிணையிற மாதிரியே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தேய்க்கிற இடத்துல அப்பைட்டா எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுக்கிட்டு அப்படி தேய்ங்க. அவ்வளோதான். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி வெங்காயத்தலை எடுத்துக்கோங்க. வெங்காயத்தலை கிடைக்கலன்னா உங்களுக்கு கொத்தமல்லி தலை கூட போட்டுக்கலாம். ஆனால் வெங்காயத்தலை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வச்சுருக்கிற அந்த ரெசிபியில் நல்லா க்ரீம் கலரில் கிடைக்கும். கொத்தமல்லி தலை போட்டோம்னா வெந்த உடனே அது கலர் மாறிக்கும். அதனால் வெங்காயத்தலை கிடச்சா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். இப்போ இதை வெட்டிக்கலாம். பவுலில் போட்டு கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுருங்க. சீஸு இது கொஞ்சம் சிரவி போட்டுக்கணும். பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டுற அளவு எல்லாமே காக்கில் மைதாவுக்கு தான். இப்போ இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூனு மைதா மாவு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கீழே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் மாவு தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். கத்தியை மாவில் தொட்டுக்கோங்க. அப்போ தான் கத்தியில் ஒட்டாமல் இருக்கும். விட்டுட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே உருட்டிக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் வச்சு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறட்டி காட்டுறோம். இப்போ நம்ம இது மாதிரி மறுபடியும் இந்த இடத்துல மாவு தூவிக்கோங்க. இது மாதிரி மாவு தூவிட்டு இந்த உருண்டை எடுத்து வச்சு இதை தேய்ச்சிக்கலாம். இந்த மாவு அப்பப்போ தூவிக்கங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எடுத்து இதில் வச்சுக்கோங்க.
இதில் மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எடுத்து மறுபடியும் இதிலே வைங்க. இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு கீழே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. மறுபடியும் போட்டுட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல தேய்ச்சதெல்லாம் இது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இதில் மாவு போட்டுக்கிட்டு இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா பெருசாக வரும். நைஸாக அந்த மாவை வந்து நைஸாக தேய்ச்சி எடுக்கணும். அப்படி அப்பப்போ அப்படி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா அகலமாக வச்சுட்டு தேய்ங்க. அப்படி ஒரே மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான், கஷ்டமெல்லாம் இல்லை. இந்த மாவு வந்து தேய்க்கிறது ரொம்ப ஈஸி தான். இன்னும் வந்து லேசாக தேய்ச்சிட்டு ஒன்றோட ஒன்றா எடுத்து வச்சு மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரும். அதுக்கு தான் மாவு போடுறது. எவ்வளோ தலைக்கு உங்களால் தேய்க்க முடியுமோ நைஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா நல்லா வந்துடும். இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. அப்பப்போ போட்டுட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சுருங்க. மடக்கி வச்சுட்டு மடக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாவது எடுக்கும் பொழுது நல்லா ஈஸியாக வரும். மடக்கி வச்சுக்கலாம். நம்ம அந்த உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தாளில் நம்ம வந்து ஏற்கனவே பேக்கிங் சோடா போட்டிருக்கிறோம். இதில் கொஞ்சம் போல் சால்ட்டு பெப்பரும் போடணும். போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு, கொஞ்சம் போல் பெப்பர். இதே நம்ம மிளகாயை வறுத்து பொடி பண்ணி வச்சா சில்லி பேஸ்ட், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போல் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை இப்படியே மடக்கிக்கலாம். இப்படியே ஒரு சைடு மடக்கிட்டு இதை ஒரு சைடு இப்படியே மடக்கிக்கோங்க. பட்டை இது மேலே தடவிக்கோங்க. தூக்கி அப்படி போட்டுக்கோங்க. இதை கொண்டு வந்து மறுபடியும் இந்த மாதிரி நல்லா பப்ஸ் மாதிரியே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் போல் மாவு தூவிக்கோங்க. அப்படி தூவிட்டு இப்படி வச்சிருங்க. அப்போ தான் எடுக்கிறது, மாவு தூவினீங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு. தோசைக்கல் காயுது. இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் போட்டு லைட்டாக சூடானோன்னா எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஸ்பீடாக வைக்காமல் கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. ரொம்ப வேக விடக்கூடாது. லைட்டாக வந்தோடனே திருப்பிக்கோங்க. இது மாதிரி மெதுவாக திருப்பி விடும். வேகமாக திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். நல்லா பொறுமையாக வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தால் போதும். இப்போ இதை எடுத்துக்குவோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம்.
லைட்டாக மேலே இப்படி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டது தான், இப்போ தான் எண்ணெய் போடுறேன் லைட்டாக. இப்போ பாருங்கள், நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே வெந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், தகடு தகடாக இருக்குது, நல்லா அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், அப்படியே தனித்தனி லேயராக வந்திருக்குல்ல, லேயர் லேயராக பாரு, சூப்பராக நல்லாவே வெந்துருச்சு. எதுவுமே வேகாமனால இல்லை, நல்லா தனித்தனியாக இருக்குது. நம்ம கடையில் புரோட்டா வாங்கினா கூட அது உள்ளே வேகாமல் இருக்கும். நல்லா இருக்கு பாருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் ஓவன் இல்லாமல் சூப்பராக மைதா மாவை வச்சு ஒரு பப்ஸ் தான் இது. அவ்வளோ மொறுன்னு டேஸ்ட்டாக நல்லா வந்து லேயர் லேயராக பாருங்கள். நான் வந்து செய்யவே எங்கள் பாப்பா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. ஆமாம், எப்பவும் கடைசியாக தான் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவா. இன்னைக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோவை கூட கவனிக்காம மேடம் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன் இப்போ எதுக்கு நான் காட்டக்கலைன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்? சூப்பரா இருந்துச்சு மாச்சி. அம்மா கொடுத்தப்பவே செம்ம சூப்பரா இருந்துச்சு. நீங்க சமைச்சு எடுத்து வந்து கொடுத்தாங்களா, அதனால மெய் மருந்து சாப்பிட்டு இருக்கிறாளாமா. ஆக்சுவலி நிஜமாவே வந்து நம்ம இப்போ ஒரு கடையில் வந்து பப்ஸு வாங்கினா எப்படி இருக்கும் அதோடய கம்பேர் பண்ணலாம். இன்னொன்று நம்ம சாண்ட்விச் சாப்பிட்டா இதுக்குள்ளே சீஸ் போட்டிருக்கிறனால நம்ம சீஸி சாண்ட்விச் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள சாண்ட்விச் மாதிரி சாஃப்டாக இருக்குது. வெளியில் வந்துட்டு ஒரு வெஜிடபிள் பப்ஸுக்கு வந்து எப்படி ஒரு லேயராக கிறிஸ்பியான ஒரு கோட்டிங் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. மைதாவில் செஞ்சனால கிட்டத்தட்ட புரோட்டா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். மழை வர்ற மாதிரி இருக்கா இந்த கிளைமேட்டுக்கு, சுட சுட இப்படி வெளியில் உட்காந்து சாப்பிட்றது நிஜமாவே ஜம்முன்னு இருக்குது. நல்லா மொறுன்னு வேற இருக்குது. நம்ம பாப்பா சாப்பிடல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா மொறுன்னு இருக்குது. அதாவது பப்ஸ் எல்லாம் தோற்று போயிருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. ஈஸியான வேலை தான். ஸோ வந்து இப்போ கொடுக்க முடியல, அதனால கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிஜமாவே நல்லாயிருக்கு. நம்ம வெங்காயத்தாலில் பேக்கிங் பவுடர் போட்டிருக்குறோம். அதுக்கு எதுக்கு நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னு கேட்பீங்க. பாருங்கள், வெங்காயத்தால் வந்து நல்லா மொடன்னு இருக்கும், நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் போல் நம்ம பேக்கிங் பவுடர் போட்டோம்னா அது நல்லா சாஃப்டாகிக்கிறோம். அப்போ நம்ம இதில் வச்சு தேய்க்கும் பொழுது அது நல்லா அமிந்தி நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான். வேறு நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அப்படியே தூக்கிக்கிட்டே நிற்கும், வேகாத மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் இது போட்டிருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. ஈஸியாக குயிக்காக செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. சூப்பராக இருக்குது, பப்ஸை விட சூப்பராக இருக்குது. ஸோ இனிமேல் திடீர்னு பப்ஸ் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பேக்கரிக்கு போக வேண்டாம், டக்குன்னு செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸாக கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். பாப்பா சாப்பிட்டா இப்போ நானும் சாப்பிட போகிறேன். பாருங்க, நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. லேயராக அழகா எப்படா சாப்பிடலான்னு ஒரு வாய் தான் சாப்பிட்டேன். ரொம்ப நேரம் அப்படியே தடவி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை நான் தடவி தரேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா சூப்பராக இருக்கும். பாருங்க எவ்வளோ லேயர் வருது பாருங்க. அந்த புக்கில் ஷீட் இருக்குன்னா எப்படி இருக்கும், அந்த ஷீட்டை பிரிக்கிற மாதிரி நல்லா பிரிக்குது பாருங்க. நம்ம பப்ஸில் கூட லேயர் பிரிக்கும் பொழுது அப்படியே உடஞ்ச ஒரு மாதிரி இருக்கும். எப்போ செஞ்சதுனே தெரியாது கடையில் வாங்குற பப்ஸு. இப்போ சுட செஞ்சு நமக்கும் எவ்வளோ லேயர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். அப்படி நீங்கள் இன்னும் கூட உங்களோட ப்ரிப்பரேஷனில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே உங்களுடைய ஸ்டைல் தான். இது வந்து பேசிக் மெத்தடு. இது ஒரு பப்ஸில் வந்து அழகாக இவ்வளோ லேயர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆமாம், குட்டி புக்கு. இந்த இடம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க பாருங்களேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.